Hello everyone, so welcome to my channel. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 89ல இருந்து ஒரு 150 ஒரு 200 குள்ள நம்மளுடைய டார்கெட். ஓகே, ஸோ மார்க்கெட் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ மினிமம் ஓகே, ஸோ திஸ் இஸ் அ லெவல். பட்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து செல் போயிடலாம். ரல்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க வாய்ப்பும் இருக்கு. மார்க்கெட் விட்டு அப்பர் சைட் பட் பிரேக் பண்ணி நமக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் வரணும், அப்போ தான் நம்மளால் ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகே, வேறு ஏதாவது மார்க்கெட்டை பார்க்கலாம். ஓகே, 1 minute சார்ட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்காங்க. நியரஸ்ட் லெவல் இது. ஸோ இந்த லெவல் போகிறக்குள்ள நமக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் பார்க்கலாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எது வருதான்னு. எஸ், மார்க்கெட் விட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு வர்றப்போ நமக்கு ஒரு ரியாக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி செட் பண்ணி வச்சுக்கலாம். சம் லெவல்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணும், சம் லெவல்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணாது. அண்ட் தென் இந்த இடத்துலையும் ஒரு லெவல் இருக்கு. ஸோ இந்த லெவல்ஸை மட்டும் வச்சு நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம், நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ டவுனில் வந்து அக்ரெசிவ் வந்துட்டுருக்காங்க மார்க்கெட். நான் ஒரு அலர்ட் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, எஸ், வி ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் 5 செகண்ட்ஸ் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நமக்கு வந்து ட்ரேட் எடுத்துக்க முடியும். ஓகே, ஓகே, மார்க்கெட் ரிவர்சலுக்கு ரெடி ஆகிறாங்க. ரிவர்சல் கேண்டில்ஸ்டிக் நமக்கு வரணும். ஓகே, ஸோ இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணும். ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். ஓகே, I'm going to double trade. $30 invest பண்ணிருக்கேன். ஓகே, let's see the result. Profit. ஓகே, another. ஸோ அப்பர் சைடில் வந்து பிரேக் பண்ணுறாங்க. மார்க்கெட் வந்து அப் சைடில் பிரேக் பண்ணுறாங்க. இன்கேஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணி ரீட்ரெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணிக்க முடியும். பார்க்கலாம். ஸோ கீழே எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, நம்மளுடைய நெக்ஸ்ட் ட்ரேட் இந்த ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது இந்த இடத்துல கொஞ்சம். ஸோ அந்த மல்டிபிள் ரிஜெக்ஷன் பாயிண்ட் வச்சு நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும். AUDCADயில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஓகே, இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட்டோம் நம்ம. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ட்ரேடிங் மெத்தட்ஸ் இல்லை நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கணுன்னா நீங்கள் எங்களை தாராளமாக கான்டாக்ட் பண்ண முடியும்.
ஓகே, கூலாக சிம்பிளாக ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் நீங்கள் படித்த விஷயங்கள், உங்களுடைய டெக்னிக், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக ஒரு பேப்பரில் நோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ காம்ப்ளிகேட்டடாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் வந்து அதில் சர்வைவல் பண்ண முடியாது. அண்ட் ஸோ நியரஸ்ட் லெவல் அண்ட் ஓகே, ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணுறாங்க. இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு புது லெவல் க்ரியேட் ஆகும். ஸோ மார்க்கெட்டோட கண்டிஷன் வந்து டவுன் சைடில் போகுமா அண்ட் அப் சைடில் போகுமான்றது வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் உடச்சதுக்கப்புறம் தான் தெரியும். இது ஃபேக்கா அண்ட் ரியல் பிரேக் அவுட் அப்படின்றது. ஸோ வித்தின் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம் அதில். ஓகே, ஐ திங்க் எனக்கு அது இந்த ஒரு ஜோன் பிரேக் பண்ணிட்டாங்க. ஸ்டில் வெயிட் பண்ணேன் நான். ஒரு செல் கேண்டில் வரலாம், ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ லெவலை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இப்போ இது வந்து நம்ம 30 செகண்ட்ஸில் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை ரீட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கதை உங்களுக்கு. ஸோ இது வந்து மார்க்கெட், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல். அந்த ரெசிஸ்டன்ட் லெவலை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ரீடெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த லெவலை பிரேக் பண்ணால் நம்ம வந்து பை போயிடுவோம். ஸோ பை ஓ செல் ஆப்பர்ச்சுனிட்டி பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இது ரிவர்சல் கேண்டில்ஸ் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ எனக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில்ஸ் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுவோம் நம்ம ட்ரேடுக்காக. ஸோ இப்போ தான் ரெசிஸ்டன்ட் லெவலை பிரேக் பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில். வந்தாங்கன்னா நமக்கு ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஓகே, ஸோ ரியல் பிரேக் அவுட்டா இல்லைனா ஃபேக் பிரேக் அவுட்டா அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ரியல் பிரேக் அவுட் அண்ட் ஃபேக் பிரேக் அவுட்லாம் ஈஸி தான். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்திருக்கு, பார்க்கலாம். ஓகே, லோட் ஆகிட்டுருக்கு. சரி வெயிட் பண்ணும். சரி ஓகே, இந்த இடத்துல வந்து மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ் வந்துருக்கு. திஸ் இஸ் மல்டிபிள் ரிஜெக்ஷன் ஜோன். ரியாக்ஷன் கொடுத்துருச்சு அதுக்குள்ள. ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட் நார்மலாக இருக்கட்டும். ஸோ அது வரைக்கும் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது, லாஸ் பண்ணிடுவோம். ஓகே, நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கிது. மார்க்கெட் வந்து அப் டைரக்ஷன் தான் போகுது. ஓகே, ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்குது. பார்க்கலாம் இது ரியல் பிரேக் அவுட்டா இல்லை ஃபேக் பிரேக் அவுட்டா அப்படின்றது. சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் நம்மளை நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் அந்த இடத்துல. பட் வி நீட் அ ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒரு ரிவர்சல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ ஃபேக்காக ரியலான்றது வந்து இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ணிடுச்சுன்னா நமக்கு வந்து இது ரியல் பிரேக் அவுட், ஃபேக் பிரேக் அவுட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு வேறு டெசிஷன் மாறும்.
ஏன்னா சடனாக வந்து மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இது வந்து ரெசிஸ்டன்ட் லெவல். ஸோ நமக்கு வந்து அதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது குறவு. ஓகே, வெயிட் பண்ணலாம் அந்த கேண்டில். ஸோ அந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டாங்க. வெயிட் பண்ணுவோம் என்ட்ரிக்காக. ஓகே, வெயிட். ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் அவ்வளோ கரெக்டாக இல்லை. ஸ்டில் வெயிட் பண்ணலாம் மார்க்கெட். சப்போஸ் மார்க்கெட் வந்து அப் சைடில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுருக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ ரியல் பிரேக் அவுட் போக போதான்றதும் தெரியல. அண்ட் ஸோ ஒரு எங்கல்பிங் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு. எங்கல்பிங் பேட்டர்ன்ட்டு கன்ஃபர்மேஷன் என்ன மாதிரின்னு இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். ஏன்னா சடனாக வந்து வீக்கான கேண்டில் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, பேஸ்ட் ஆன் த கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். another level, இன்னொரு எங்கல்பிங் கேண்டில் வந்திருக்கு. ஸ்டில் வெயிட் பண்ணுறோம் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு. மார்க்கெட்டோட டைரக்ஷன் எனக்கு தெரிஞ்சு வந்து அப் சைடில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் சடன் மூவ் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்டு ஹையஸ்ட் லெவல் எது அப்படின்றத கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுத்து பார்க்கலாம். அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் வெயிட் பண்ணுவோம். நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸ் ஏதாவது வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, மேபி இது ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஒரு வீக்கான கேண்டில் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி மாறுறச்சே மார்க்கெட் எகெயின் மார்க்கெட் மேலே போகும். ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ சின்ன கேண்டிலாக க்ரியேட் ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு ரொம்ப பெரிய கேண்டிலாக இருந்தாலும் நமக்கு ட்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ இது எங்கல்பிங் கேண்டிலாக மாறிட்டு இருக்கு இப்போ. எஸ், எங்கல்பிங் கேண்டில் இன்னும் முடியல, பார்க்கலாம். எஸ், திஸ் இஸ் எ எங்கல்பிங் கேண்டில். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி வரணும், இல்லாட்டி வீக்கான கேண்டில் வந்துச்சுன்னா நம்ம டவுன் சைடில் ஒரு ட்ரேட் எடுக்க முடியும் டைரெக்டாக. ஓகே, அண்ட் ப்ரீவியஸ் லோவை இந்த லோவை வந்து நமக்கு இன்னும் உடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அண்ட் நான் எங்கல்பிங் கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நான் ட்ரேட் எடுக்கலான்னு பார்க்குறேன்.
Okay, get a 50% runway entry. Okay, next entry point இது பட் இது எனக்கு வீக்கான கேண்டிலாக இருக்கணும். இல்லை இது வீக்கான கேண்டில் இல்லை, எனக்கு வந்து இதில் வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியாது. மேபி இது உடச்சிட்டு மேலே போகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம் இந்த லெவலில் உடைக்குதானு. ஸோ ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் வந்துடுச்சு. ஆனால் ரிவர்சல் பேட்டர்ன்ஸ்க்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல. அண்ட் ஈச் எவ்ரி பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறப்போ. ஓகே, நான் வந்து வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லோயஸ்ட் லெவல் இங்கே இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரவும் வாய்ப்பு இருக்குது. நான் வந்து பார்க்குறேன். ஓகே, இது ப்ரீவியஸாக இருக்க லோயஸ்ட் லெவல். ஆல்ரெடி வந்து ரியாக்ஷன் கொடுத்துருச்சு மார்க்கெட் இந்த இடத்துல. மேபி வந்து ஒரு இன்னொரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னு பார்க்கலாம். ஓகே, நியூயார்க் ஃபியூச்சரில் ஓகே ஒரு லோயஸ்ட் லெவல். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருக்கணும், லெவல் பிரேக் இருக்கணும். I'm going to buy. Let's see the market. So நான் buy candle போயிருக்கேன். So okay, so wait பண்ணலாம். another opportunity அது வருதா? Okay, profitable trades. ஸோ நெக்ஸ்ட் லோயஸ்ட் லெவலில் வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் லோயஸ்ட் லெவலில் வந்து இங்கே இருக்குது. நமக்கு இருக்க அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ மார்க்கெட்டை வந்து எப்படி மார்க்கெட் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்காது உங்களுக்கு. அப்படி மார்க்கெட் செலக்ட் பண்ணல தெரியலை அப்படின்னாலே உங்களுக்கு பெரிய பிரச்சனை தான். எல்லா மார்க்கெட்லேயும் நீங்கள் போய் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மார்க்கெட் செலெக்ஷன் அப்படின்றது தான் பேஸ் நம்ம ட்ரேடிங்க்கு. ஸோ அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை பயன்படுத்திக்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் செலெக்ஷனில் ஏதாவது டவுட் இருக்குது அண்ட் உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக எங்களோட கோர்சஸில் ஜாயின் பண்ண முடியும். அண்ட் ஸோ ஒரு மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் மணி மேனேஜ்மெண்ட். அண்ட் அதோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல ரியாக்ஷன் எடுக்கணும், எந்த இடத்துல டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதெல்லாம் கன்சிடர் பண்ணியே ஆகும் நம்ம. ஓகே, ரீசெட் லோ மேபி இந்த லெவலை பிரேக் பண்ணால் கூட நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் பை சைடில். ரெண்டு பையர் ரெண்டு செல்லர் அந்த கான்செப்ட் அதிகமாக ஒர்க் பண்ணிட்டு மார்க்கெட்டில். ரெண்டு செல்லர் ரெண்டு பையர், ரெண்டு பையர் ரெண்டு செல்லர் அண்ட் ரெண்டு பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ரெண்டு பையர்ஸ், ரெண்டு பையர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ ஒரு ட்ரெண்ட் லைன் கன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். இன்க்ளூடிங் இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருந்தால் கூட ஓகே தான். ஈவன் ஓகே, ஓகே ஸோ வெயிட் பண்ணலாம்.
ஓகே, நம்மளோட லாஸ்ட் ட்ரேட் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் கேண்டில் பை வரக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் next candle to formation. Okay, I'm going to buy. So wait for no. Proper confirmation ரொம்ப important. Yes, நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கணும்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.